ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஹிந்திரா தாரில் வந்து நம்ம இப்போ வந்து அந்த கூலிங் பேப்பர்னு சொல்லுவோம், சன்ஃபிலிம் ஓட்ட போகிறோம். சன்ஃபிலிம் ஏன் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தப்போ சும்மா ஹீட்டு தார் மரம் உள்ளே ஏறிச்சு. ப்ளஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம சன்ஃபிலிம் ஓட்ட போகிறோம். நம்ம ஸ்கார்பியோவில் தான் இப்போ இருக்கிறோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6 o'clock கூட ஆகல, தூக்கம் வரல. சரி அதான் சரி அப்படியே போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் காரில். இன்றைக்கி தான் நம்ம வந்து காரில் ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் தான், வெளியெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியல, அவ்வளோ பனி பெஞ்சிட்ருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஹெட்லைட் போட்டு தான் நானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு இருக்குது. காரோட கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக்டாக போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து ப்ராப்பர் வின்டர் மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு இன்னையோட ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாக பனி பெஞ்சு ரோடே தெரில. இப்போ காரில் ஹெட்லைட் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ லைட்டாக தான் தெரியுது ரோடு. சரி நான் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக ரோடுன்னு ஒன்று தெரியவே இல்லை. பனிக்காலன்றது இப்போ தான் பக்காவாக ஆரம்பிச்சிருக்கு. ரோடுன்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரில. இது முன்னாடி பஸ் வர்றது கூட தெரில, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பனி. அரௌண்ட் 6 o'clock ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ மார்னிங்கு. இன்னமும் வெளிச்சோன்றது அவ்வளோ ஒன்றும் பெருசாக வரல. இது பாருங்க, ஃபுல்லாக ஃபாகு தான், ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. விசிபிலிட்டி சொல்கிறேன் நான், ரோடெல்லாம் ஓகே தான், விசிபிலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வல் டீ குடிக்கிற ஸ்பாட் தான், அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வர்றதான் பிளான். இப்போ முன்னாடி பாருங்கள் எப்படி இது ரோடு. ரோடுன்றது ஒன்றுமே தெரியல கிட்டத்தட்ட. வெளியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரீங்களா, ஏஎஸ்எம்ஆர் மாதிரி. ஸோ கைஸ், இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சூடாக ஒரு லெமன் டீயும் 2 வெஜ் சாண்ட்விச்சும் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். இப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கு கிளம்பி போகணும். கிளம்பி போயிட்டு ஒன்றா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அந்த ரேப்பிங் கைஸ் வராங்கல்ல நம்மளுக்கு சன்ஃபிலிம் ஓட்டுறதுக்கு, அவங்க வந்த உடனே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல இப்போ போயிட்டு வித்தவுட் சன்ஃபிலிம் எப்படி இருக்குன்ற லுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது தாரில் நம்ம போகலாம். ஸோ கைஸ், நம்ம தார் இதோ நிற்கிது. இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து சன்ஃபிலிம் அடிக்க போகிறோம். இப்போ வந்து வித்தவுட் த சன்ஃபிலிம் பார்த்துக்கோங்க எப்படி விசிபிலிட்டி இருக்குன்னு. உள்ளே பார்த்தா அப்படியே எல்லாமே தெரியும். லைக் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இது வந்து ஃப்ரம் த ஃபேக்ட்ரி, ஒன்றுமே பண்ணல, கிளியர் விஷனாக இருக்கும். இதனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஹீட் ரொம்ப உள்ளே வரும், ப்ளஸ் வந்து ஏசி வந்து கூலிங் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூவல் குடிக்கும், கன்சம்ஷன், மைலேஜ் வந்து கம்மியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு உள்ளேருந்து காட்டுறேன். சன்ஃபிலிம் ஓட்டுறதுக்கு முன்னாடி, சன்ஃபிலிம் ஓட்டினதுக்கப்புறம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அந்த ஆன்டி கிளேர் அது இதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ தேவைப்படாதுன்றதுனால ஃப்ரண்ட் வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து டிஃபால்ட்டாக இப்படியே தான் இருக்கு போகுது வியூவு. சைடில் பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், ஓப்பனாக தருது. பெட்ஷீட்லாம் க்ளீனாக தருதா. இது வந்து வித்தவுட் த ஃபிலிம், ஃப்ரம் த ஃபேக்ட்ரிங்க பாருங்க.
அந்த கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணதில் எல்லாமே எப்படி இருக்குது. இந்த சைடும் பார்த்துக்கோங்க, எதுவுமே ஓட்டல, கிளியர் கிளாஸ் ஸ்டாண்டர்டாக வர்றது. இந்த மாதிரி செல்டோஸ் அந்த மாதிரி குறிப்பிட்ட காரில் மட்டும்தான் இந்த யூவி ரிலேட்டடாக என்னமோ பண்ணி கொடுக்குறாங்க கிளாஸ். ஏதோ யூவி கட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிளாஸ் வந்து நம்ம காருங்களில் தான் வராது. அதெல்லாம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஓரியன்டு ப்ளஸ் ஒரு மாதிரி ஸ்பெஷல் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி காருங்கள் மட்டும் தான் வரும். நம்ம காரில் எல்லாம் இருப்பாங்க. நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ரெக்கெட் வண்டி தான். ஸோ நம்ம தான் மேலாப்பில் வாங்கி ஓட்ட போகிறோம். இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோம் இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போகிறோம். ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷனும் இருக்குன்றனால நம்ம வந்து ப்ரிஃபரபிள் வந்து வீட்டிலே பண்ணுறது தான். ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு மாதிரி கொளுத்துது, காலையில் ஃபுல்லாக பண்ணி அடிச்சது, இப்போ ஃபுல்லாக கொளுத்துது. ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து சும்மா ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சிச்சுவேஷன் பொறுத்து மாறும். சார் நான் அப்படியே பின்னாடி சீட் வந்து காட்ட பாருங்க. இதையும் பாருங்க, நல்ல கிளீனாக தான் இருக்கு. பின்னாடி வந்து நம்ம அவ்வளோ ஷேட் அடிக்க போகிறது, ஏன்னா இதில் ஏற்கனவே தம்மா தோண்டு தான் இருக்கு கிளாஸ். அந்த பின்னாடி இருக்கிற கிளாஸ்லேயே ஓடிட்டோம்னா ரோடு ஒன்றுமே தெரியாது பின்னாடி. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எதாவது பண்ணலாமான்னு பார்த்துக்கலாம். இந்த சைடும் பாருங்க, ஃபுல் கிளியர் கட்டு தான். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெருசெல்லாம் நம்ம வண்டிக்கு எதுவுமே பண்ணல. இப்போதைக்கு என்ன பார்த்தோம்னா, ஹெட்லைட் பல்ப் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பவர் கூட்டியிருக்கோம். அதுவும் நார்மல் ஹாலோஜன் தான். அடுத்து வந்து நம்ம ஹாரன் மாற்றிருக்கோம், ஏன்னா ஹாரன் பவர் பத்தலன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பண்ண போகிற வேலை என்னன்னா அந்த சன்ஃபிலிம். மற்றபடி நம்ம வண்டியில் பெருசாக எதுவுமே பண்ணல. ஆம்பி லைட்டிங்லாம் கணக்கில் தெரியாதுங்க. நம்ம வண்டியோட ஃபீலுக்கு அது ஒரு முக்கியமான பங்கு வலிக்கும் அந்த சன்ஃபிலிம்ன்றது. அதனால தான் இப்போ அதை மாற்ற போகிறோம். சரி வாங்க, இப்போ அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல். ஷாப்பில் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா ஸ்டஃப் எடுத்துகிட்டு வரணுமா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே சரி பிஃபோர் அப்ளைங் தி சன்ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுலான்னு சொல்லி இப்போ வந்திருக்கேன். சரி கொண்டா நம்ம வண்டி ஓட விடலாம், ஏன்னா எடுத்து 2 நாள் கிட்ட ஆக போகுது. டிஃபால்ட்டாக வந்து ரேடியோ ஆன் ஆகிடும் கைஸ். அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்டோ ஸ்டாப்பாக ஆஃப் பண்ணிருங்க டிஃபால்ட்டாக வண்டி ஆன் பண்ணும்போது. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரூசிவாக இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் நிறுத்தினாலும் உடனே வண்டி ஆஃப் ஆகிடும். அது உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அது மட்டும் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எப்போ வண்டி எடுத்தாலுமே கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போங்க. சும்மா எமர்ஜென்சி அப்படி இப்படின்ற பட்சம்னா ஓகே. ஜென்ரலாக இப்போ நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரையர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸாவது ஓட விடுங்க. இன்ஜினில் நல்லா ஆயில் சர்க்குலேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வண்டியோட இன்ஜினோட லாஞ்சிட்டிவிட்டி கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் சீக்கிரம் வைக்க ஆரம்பிச்சு. அதாவது டீசல் வண்டிங்கன்னா நீங்கள் பக்காவாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். சரி போதும், நம்ம வேணுன்ற அளவுக்குலாம் கவர் பண்ணியாச்சு. நம்ம அப்ளை பண்ணும்போது ட்ரை பார்க்கலாம் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது, அண்ட் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்றதுலாம் வந்து உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். அண்டு லாங் டேர்ம் ரிவ்யூவும் நான் ஒன்று போடுறேன் மஹிந்திரா தாருக்கு. ஒரு நெக்ஸ்ட் மந்த் போடுறேன் நான். இப்போ வந்து ஜானில் இருக்குமா, பொங்கலுக்கு முன்னாடி எடுக்கிற ஷூட்டு சொல்கிறது சும்மா வீடியோ. நான் வந்து பொங்கலுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி ஊருக்கு போவோம். அப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன். தார் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு, எப்படி இருக்குது டோட்டல் ஃபீல் as ஹோலா மஹிந்திரா தார் ரியர் வீல் டிரைவ் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மொத்தமான ஒரு ஹோல்சமான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா, ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். அடுத்து நம்ம ஷார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். யூஸ்வலாக எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இது ஒட்டுறதுக்கலாம் டைமிங்கா? டைமிங் கரெக்டாக 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆகுமா? அது செட் ஆகிறதுக்கு வெயிலை பொறுத்து. ஓகே ஓகே. இப்போ இதுவே இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து காருக்கு ஏற்ற மாதிரியா இல்லை எத்தனை பீஸ் கண்ணாடின்றதுக்கு ஏற்ற மாதிரியாண்ணா? வண்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ரெனால்ட் கைக்கர் வந்து குட்டிக்காரு ஃப்ரெண்டோடது, அதுக்கு ஓட்டணும்னா எவ்வளோ வரும்? இந்த ஃபிலிமே ஓட்டணும்னா அந்த ரேட்டு தான் வரும். அதே ரேட்டு தான் வருமா? ஓகே. எதுவாக இருந்தாலும் அந்த 25 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். ஓகே. ஏன்னா இதில் வந்து டோர் கிடையாதுல பின்னாடி, அதில் டோரோட வரும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக வரும் கிளாஸில். இதோடைய சைஸ் பார்க்க போனால் இது வேஸ்ட்டு. ஒரு எக்ஸ்ட்ரா பீட்டெல்லாம் அதில் கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஓகே. சொல்லிங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிடலாம். சொல்லியிருந்தா மேக்கப்லாம் பண்ணிடணும். இது சும்மா தானே பண்ணுறது.
நான் ஆக்சுவலி ரெடிஸ்க்கு டேட்டா வந்துலாம் தான் பார்த்தோம். இல்லை நான் நீங்கள் வருவீங்கன்னா நான் வந்துருப்பேன் சார். நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் ஏன்னா சார் பேசினாருன்றதுக்காக தான் நானும் வரேன் சார் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் வர மாதிரி தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுங்க, ஐயா நான் நீங்களே வந்துருங்க சார் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து என்ன டின்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, கரெக்டாக அந்த கிரேடிங் தெரியாது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஃபோட்டோவில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கு. நான் சரி ஓகேன்னு யூடியூப்ல கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் காட்டும் போது ஒரு வண்டிக்கும் ஒரு கலர் தருது. அதெல்லாம் மாற்றம்லாம் வராது. அது நம்ம இப்போ பிசிக்கலா பாக்குறதுக்கும் வீடியோல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது கண்டிப்பா வந்து நீங்க டார்க் லைட்டே போட்டீங்கன்னா கூட டார்க் இருக்காம. அதுதான் அதுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து சரி, அதனால தான் கேட்டது. அப்பா உங்களுக்கு வேற ஒண்ணு அனுப்பிச்சங்களே. ஆமா, அந்த கிரேடுக்கு பாக்குறதுக்கா அதுல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சீட்டு மடிக்கணுமா? இதோ இங்க கீழே இருக்கு பாருங்க, இந்த டேக் இருக்கு பாருங்க, இதை பிடிச்சி இழுத்தாலே முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இது கட் பண்ணி வச்சா இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு உள்ள கனெக்ஷன் கொடுத்தோம். இந்த மாதிரியா? நான் செக் பண்ணிக்கோங்க. சப்ளை வருதானே? சப்ளை தான் செக் பண்ணிக்கோங்க. வருதா? அது நீங்க வண்டி கலர் வேற அனுப்பிச்சீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி சார்கோல் ஷேட் எடுக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா இந்த கலர் கிடையாதுங்க. ஆமா பார்த்துருக்கீங்க, பிளாக்லாம் நிறைய ஓட்டிட்டோம். இந்த கலர் வந்து கம்பெனியில் ஆர்டர் ஸ்பெஷலாக ப்ளேஸ் பண்ணி எடுத்தது. அதனால தான் இந்த கலரை தேடி தேடி கேட்டது. ஏன்னா இதுக்கு செட் ஆகுமா அப்படின்றதுக்கு வேண்டி தான் கேட்டது. அதுதான் நான் வண்டி கலர். ஏன்னா கருப்பு வண்டிக்கு என்ன கலர் போட்டாலும் நல்லா இருக்கும். இந்த கலர் வண்டிக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குமா செக் பண்றது தான் கேட்டது. சார்கோல் ஷேட் இது பிரவுன் மாதிரியா இருக்கும். ஷேட் வந்து நல்லா இருக்கும். மெயினா ஏசிக்கு தான் மேட்ரு. ஏன்னா அந்த வெயில் டைம்லலாம் வெளியே போனால் அப்படியே அடுப்பு மாதிரி ஆயிடுது, உள்ள கூலிங் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இது கம்பெனி ஃபிலிம் சார், நல்லா இருக்கு. இதுக்கு எங்க பாப்பீங்க? ஃபிலிம் கேக்குறீங்க? ஃபிலிம் எங்க? அதை வச்சுக்கிறேன். எது? இந்தா இந்த சைடு வந்துருங்க. ஓகே 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 ஓகே. ஜிஆர்டி வழங்கும் டார்ஜிலிங் டைமண்ட் ஃபெஸ்டிவல் வைரத்தின் மதிப்பில் 25% வரை குறைவாக பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 டோரில் நம்ம சன்ஃப்ளிம் ஒட்டியாச்சு. இந்த உள்ளேருந்து பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊருக்கு பரவாயில்ல, வெயிலுக்கு வண்டி அடிச்சது பாருங்கள். டென்ட் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது, நல்ல ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் நம்ம எதுவுமே பண்ணல, ஃப்ரண்ட்டு பிளைனாக தான் இருக்குது. வெறும் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு இதுவும் அடித்தாச்சு. இப்போ வந்து ஹாஃப்வே த்ரூ த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. சரி, ஃபைனலைஸ்டு ரிசல்ட் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன்.